ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏஜியோ ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏஜியோவில் ஆஃபர் பார்த்து எப்படி பை பண்ணணும் அப்படின்ற சில டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்கிரிப்ஷனில் இதோட டேரக்ட் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பிக் போல் சேல் லைவில் இருக்கிறதுனால ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவசா இதெல்லாம் வந்து 70% ஆஃபரில் இருக்குது. அதில் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். அதில் டிஸ்கவுண்ட் ஷார்ட் பையில் போய் டிஸ்கவுண்ட் கொடுத்து பார்க்குறேன். நிறைய பிராண்ட்ஸ் வரும் அதில். ஓகேங்களா, இதில் நமக்கு தேவையான பிராண்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து அவைலபிளாக இருக்குது. இந்த குர்த்தி வந்து பாருங்கள் 150. நான் டேட் டைம் காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் இப்போது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைவாக இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க குயிக்காக கிராப் பண்ணிக்கோங்க. 150ல் 2-3 குர்த்திஸ் இருக்குது. 180 இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் ரேஞ்சிலுமே அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் இந்த ஆஃபரில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு. ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவாசாவில் ஆஃபரே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தாங்க. நான் அப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அகெயின் வந்து 70%ல் இருக்குது. இடையில 1-2 ப்ராடக்ட்ஸ் தான் 70%ல் இருந்துச்சு. இப்போ ஓரளவு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இப்போ வந்து நான் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். கீழே ஃபில்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தேர்டாக வந்து பிராண்டுன்னு இருக்கும். அதில் வந்து ரைட் சைடு வந்து சர்ச்சில் போய் அவாசா, ஃபியூஷன் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். எஃப்யூன்னு டைப் பண்ணாலே ஃபியூஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. துனிபை, அவாசா இந்த பிராண்ட் எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிராண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் போகும்போது அவாசா, ஃபியூஷன், சியாஹி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸோட குர்த்திஸ் அந்த ரிலேட்டட் ஆஃபர் உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த குர்த்திஸ் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துனிபை, அவாசாவில் வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவல் டு அவாசா ரேஞ்சில் தான் ப்ரைஸ் இருக்குது. அதனால நான் அந்த பிராண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபில்டரில் போய். மித்தபடி நான் இப்போ சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து நான் வாங்காத மாடல் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சர்ச் பண்ணுறேன். நீங்கள் இதில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த குர்த்திஸ் வந்து நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். நம்ம சேனலில் எல்லா ப்ராடக்ட்ஸோட ஷாப்பிங் ஹாலுமே இருக்கும். அவாசாக்குனே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ எல்லா குர்த்திஸுமே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டு ரேஞ்சிலையும் இருக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட்டும் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு லுக் வைஸும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றத தான் நான் எதிர்பார்ப்பேன். இப்போ இந்த குர்த்தி நல்லா இருந்துச்சு கலர் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அந்தளவுக்கு வந்து உள்ளே போய் பார்த்தோன்னே பிடிக்கல. இதில் இந்த கிட்ஸ் வேர்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வாங்கி ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ நான் வாங்காத டைப் ஆஃப் பார்க்குறேன். அது மோஸ்ட்லி நான் வாங்கினது எல்லாம் தான் ஆஃபரில் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி எப்படி ஆர்டர் பண்ணணும், எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது லோயஸ்ட் ஃபர்ஸ்ட், அதாவது உங்களுக்கு 150 ரேஞ்சில் குர்த்தி வேணும் அப்படின்னா கீழே வந்து ஷார்ட் பையில் லோயஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இல்லை எனக்கு வந்து அனார்கலி நல்ல ஹையர் எம்ஆர்பியில் உள்ளது, நான் வந்து 70% ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா ஷார்ட் பையில் போய் டிஸ்கவுண்ட்டில் பாருங்கள். நான் வந்து 150 குர்த்தி சர்ச் பண்ணலை. நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு போய் காமிக்கணுமேன்றதுக்காண்டி நான் வந்து 150 குர்த்தி வந்து லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்து காமிச்சிருந்தேன். நான் வந்து நல்ல ஒரு ஹையர் எம்ஆர்பியில் 70% உள்ள குர்த்திஸ் பார்க்கணுன்னு தான் பார்த்துட்ருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த குர்த்திஸ் நான் வாங்கியிருக்கேன். சில குர்த்திஸ் வந்து எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து ஆட் பண்ணலை. மெயினாக நான் வந்து விஷ் லிஸ்ட்டில் வந்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிச்சின்னா அதுக்குள்ளே போய் நான் அந்த ஹார்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு விஷ் லிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ நான் அப்படி போய் ஈஸியாகவும் பார்த்துப்பேன். இந்த பிஸ்தா க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸுமே வந்து 450 தான் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஓகேவா அப்படி தோணுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். வெறும் ப்ளைன் தான், ஓவர் கோட்டோடு இருக்குது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு எதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த நேவி ப்ளூ இது எல்லாமே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் நான் சர்ச் பண்ணுறேன். மோஸ்ட்லி இருக்கிற ஐட்டம்ஸாக தான் இருக்குது. நான் இப்போ விஷ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணியும் காமிக்கிறேன். அதில் வந்து பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த குர்த்திஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சதாக இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட்டு உள்ளதாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே இதில் எதுவும் வேணும்னா நம்ம செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம்.
இந்த குர்த்தி பாருங்கள், சில குர்த்திஸ்லாம் 599 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்க்கும்போது தான் லெகின்ஸுமே 150க்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்யூஷனில் இந்த குர்த்தியுமே 70% இருக்குது. 390 ருபீஸ் தான். இது நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் லோயஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கொடுத்து. விஷ்லிஸ்ட்டில் இருக்கிறது மோஸ்ட்லி 70% தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. இருக்கிற 1-2 ப்ராடக்ட்டுமே ஆஃபர் இல்லாமல் 599 அந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த க்ரீன் கலர் 300 இருக்கு இல்லையா, இது வந்து சூப்பராக இருக்கும். யாராவது எக்ஸஸ் சைஸில் இருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னா தாராளமாக பை பண்ணுங்கள். ஒரு சில்க் டைப் மெட்டீரியல், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய குர்த்திஸ் வந்து 599 ஆஃபர் அப்படியே இருக்குது. 599 ஆஃபரில் எம்ஆர்பி ப்ரைஸ்லேயே இருக்குது. நிறைய அது 70% இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. அதே மாதிரி இந்த பிங்க் கலர் ஒன்று காமிச்சிருந்தில்ல, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேக் போயிட்டு நம்ம மெயின் பேஜ்லேயே வந்து தேடலாம். ஸோ இதில் ஏதாவது நம்மளுக்கு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த குர்த்தி சூப்பராக இருக்குது. 390 தான். கலர் வந்து ஒரு மாதிரி ஆனியன் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கலாம், ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கும் போது அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. சீரியஸாகவே உள்ள வியூவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஃப்ளேடு குர்த்தி 390க்கு வாங்குறதுலாம் வந்து பெரிய விஷயம். ஸோ அதனால் ஆஃபரில் இருக்கும் போது அவைல் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. 390க்கு நிறையா குர்த்திஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட இல்லாததாக பார்க்கணும், வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நிறையா இது நான் வந்து ஆட் பண்ணி காமிக்கல உங்களுக்கு. நான் ஃபைனலாக என்னென்ன கார்ட்டில் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அதை நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், கூப்பன் எதுவும் அப்ளை பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். ஸோ நான் கொடுத்துருக்க லிங்க் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எப்போயாவது வாங்கணும் குர்த்திஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த சேனலில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக போயிருந்தீங்கனாலே அதில் உங்களுக்கு ஆஃபர் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அவாசா பிராண்டுன்னு அதில் போய் சர்ச் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குர்த்தி வந்து எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு. நான் ஆனால் இந்த க்ரீன் கலர் நான் வாங்கலை, அது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த குர்த்தி வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட்லி எக்ஸஸ் எஸ் சைஸ் உள்ளவங்களுக்கு ஜாக்பாட் தான், ஏன்னா அதுதான் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போயுமே அந்த 150 குர்த்திஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது லோயஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கும் போதே நம்மளுக்கு ஸ்டார்டிங் 150, 180, 210 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து கார்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1699 ரூபாய்க்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே வந்து நம்ம வாங்கின ப்ரைஸ்லேயே தான் இருக்குது. இதில் நம்ம கூப்பன் அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் கூப்பன் கிளிக் பண்ணிக்குவோம். அதில் ஃப்ரீ டெலிவரி கூப்பன் இருக்குது. அதை அப்ளை பண்ணிக்கிட்டாலுமே அந்த 19 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிளாட்ஃபார்ம் ஃபீன்றது வந்து எல்லாத்துக்குமே காமனானது தான். ஸோ அது நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போல்லாம். ஸோ அட்ரஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்றேன். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னே தான் அந்த பிளாக் கலர் 150 குர்த்தி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஒரு வேளை நம்ம முன்னாடியே குயிக்காக வாங்கியிருந்துருக்கலாம். பட் 150 லெகின்ஸ் 2 இது வந்து அவைலபிளாக இருக்குது. நான் ஒன்று தான் ஆட் பண்ணேன். ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணதில் இருந்திருக்கு. திருப்பி ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்து ப்ரொசீட் பேமெண்ட் கொடுக்கலாம். இதில் வந்து சிஓடியுமே அவைலபிளாக இருக்குது. எப்போதுமே சிஓடி சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட் வேலெட்டில் சேர்த்துட்டாங்க. அந்த அமௌண்ட்டுமே இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சிஓடி சூஸ் பண்ணிட்டு பே நவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.